தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 12வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். பயிரிடுகிறவன் எதை? தன் நிலத்தை. அவனுக்கு உண்டாகிறதான பலன் என்ன? ஆகாரத்தினால் அவன் திருப்தி அடைகிறான். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு காரியம், என் வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு ஒன்றுமே உண்டாக மாட்டேங்குது, எனக்கு ஒன்றுமே வாய்க்க மாட்டேங்குது. கைக்கு எட்டுனது போல இருக்கான வாய்க்கு எட்டலை. நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம். நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தைகள் அதுதான். ஆனால் இவர்கள் எதையுமே செய்ய மாட்டாங்க. இவங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்களாம். ஆனால் இவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணுமா? எப்படிப்பா கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? தேவனிடத்திலிருந்து ஒரு காரியத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னா, நீ தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் முறையிடு. உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்று. எழுந்துரு. முதற்சாமத்தில் ஆண்டவரை தேடு. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொல்லி வசனம் சொல்லுதில்ல. உன் நிலத்தை பயிரிடு. அதிகாலை ஜபத்தினாலே பயிரிடு. ஆண்டவர் திருப்தி அடைய வைப்பார். உன் வேலைகள்ல உண்மையா உன் வேலையை செய். உனக்குன்னு கொடுக்கப்பட்ட நிலம், பயிரிடு. பயிரிட்டதை போல கணக்கு காட்டாத. நிறைய பேர் பாருங்க, வேலையில போய் கணக்கு காட்டுவாங்க. கணக்கு காட்டுகிறதற்காக வேலைக்கு போகாதப்பா. கணக்கு காட்டி என்ன பண்ண போற? சில பேரை படிக்க சொன்னா படிச்சுட்டேன்னுவான். ஓப்பன் பண்ணி கேட்டு பாருங்க, ஒன்றும் தெரியாது. முன்னாடி இருக்க பக்கத்துல முதல் லைனை வாசிச்சிருப்பான். அந்த பாடம் முடியும் போது கடைசி லைனை படிச்சிருப்பான். அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். இல்லை முதல் கொஸ்டின் கடைசி கொஸ்டின் தெரியும். நடுவுல அவன் பயிரிடலை. பயிரிட்டாதானே ஆகாரத்தினால திருப்தியாக்கப்பட முடியும். பிஸ்னஸா இருக்கலாம். அப்போ அந்த காரியங்களில் நீங்க கையிடுங்க. அழகா சொல்லுது, உன் கைகளுக்கு நேரிடுகிறதை உன் முழு பலத்தோட நீ செய். நீ செய்ய ஆரம்பி, உனக்குரியவைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அதான் சொல்லு, தன் நிலத்தை பயிரிடுகிறவன். நீ பயிரிட 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 கர்த்தர் உங்கள் நிலத்தை ஆகாரத்தினால் திருப்தி ஆக்குறத நீங்க பார்க்க முடியும். ஆசீர்வாதங்களினால உங்களை திருப்திப்படுத்துகிறத பார்க்க முடியும். நீங்க ஓட ஓடதான் வெற்றி வாய்ப்பை சீக்கிரத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். நான் ஓடவே மாட்டேன், வரட்டும் சமயம் வரட்டும் பார்த்துக்கிடலாம். உன்னால ஓட முடியாது, வெற்றியை பெற முடியாது, பாதியில விட்டுட்டு போயிருவ. வாழ்க்கை சர்க்கஸ் கம்பெனி கிடையாதுப்பா. எதையாவது ஒன்று செஞ்சு சமாளிச்சிடலாம். முடியாது முடியாது. ஆண்டவர்கிட்ட ஒன்று ஒப்பு கொடு. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த வாழ்க்கை என்கிற நிலம் உண்டு. நீர் என் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறதான செல்வம் என்கிற நிலம் உண்டு. நீங்க என் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறதான கல்வி என்கிற நிலம் உண்டு. என் வாழ்க்கையில கொடுத்திருக்கிற பிசினஸ் என்கிற நிலம் உண்டு. வேலை என்கிற நிலம் உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிற நிலம் உண்டு. அப்ப அந்த நிலத்துல நான் பயிரிடணும். செய்ய வேண்டிய வேலையை நான் செய்யணும். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை திருப்தி அடையும்படி செய்வார். ஆகாரத்தினால திருப்தி அடையும்படி செய்வார். திருப்திப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் பயிரிடுகிறதான அவருடைய வாழ்க்கையில ஆகாரத்தினால திருப்தி அடைகிற ஒரு அனுபவத்தை தந்து நடத்தும். இந்த திருப்தியை அவர்கள் பார்க்கட்டும், காண உதவி செய்யும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் நிலத்தை நீ பயிரிடு. உன் நிலத்தை பயிரிட 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 ஆகாரத்தினால் திருப்தி அடைகிறதை நீ காண கர்த்தர் கிருபை செய்வார். God bless you. God bless you.